Hi, hello and welcome to Orbit Cable and Wire வழங்கும் அது இது எது powered by Shakti Stabilizer and Inverter. ஸோ இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய அது இதோட தத்துவம் என்னவென்றால் மெக்கானிக் கிட்ட போன பைக்கும் மாமியார் வீட்டுக்கு போன ஒய்ஃபும் 4-5 நாளைக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கவே இருக்காது. அதனால் யார் கேட்டாலும் வண்டியை கொடுக்காதீங்க, ஒய்ஃப் கிட்ட சண்டையை போடாதீங்க அப்படின்றது தான் இன்றைய கருத்து. அண்ட் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு பிலிபிலின்னு ஒரு 3 கெஸ்ட்டுகள் வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் காயத்ரி, இளவேனில் அண்ட் ரோஷல். ரோஷலுக்கு பயங்கர ஹாப்பி வெல்கம் பண்ண உடனே. ஓகே காயத்ரி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வாய்ஸை பார்த்தா நீங்க நியூஸ் வாசிக்கிறவங்களா இல்ல என்ன பண்றீங்க நீங்க? ஒண்ணும் இல்லங்க, லைட்டா கோல்ட் சீசன் அப்படி இருக்குல. சீசன் அப்படி இருக்குது, அதனால வாய்ஸ் வந்து இப்படி போல்ட் ஆயிடுமா உங்களுக்கு? இல்லனால அப்படிதான் இருக்கும், சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி. பிறந்ததுல இருந்தே கோல்ட்? ஆமா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இத நம்ம விஜய் டிவில வந்து கனாகானம் காலங்கள், சரவணன் மீனாட்சி சீரியல் எல்லாம் பண்ணிருக்கேன். அண்ட் ஃப்ரீலான்சரா ஆங்கரா இருக்கேன். ஆங்கர்லாம் பண்ணுவீங்க, ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, வெரி குட். வேற என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை? ஒரு டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணா நகர்ல. ஓகே. அண்ட் நிறைய ஆசை இருக்குது. பட் என்ன மாதிரி டான்ஸ்லாம் சொல்லி தருவீங்க பசங்களுக்கு? ஹிப் ஹாப், ஜும்பா, ஏரோபிக்ஸ் எல்லாமே. ஃபிட்னஸ் கம் டான்ஸ் ஸ்டுடியோ. வெரி குட் வெரி குட். எங்களுக்கு ஏதாவது 2-3 ஹிப் ஹாப் ஸ்டெப்லாம் சொல்லி தருவீங்களா? தாராளமா. போறப்ப ஒரு காட்டு போறேன். காட்டு போறீங்களா? ஓகே. டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டுடியோ வைத்திருக்கக்கூடிய காயத்ரி அவர்கள் நல்லா ஜோரா கைத்தட்டி வெல்கம் பண்ணுங்கம்மா. அடுத்த வாரம் வெல்கம் பண்ண போகிறது இளவேனில் அவர்கள். எப்படி இருக்கு 2 பெண்கள் நடுவில் உட்காந்துருக்கிறது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேரை கொஞ்சம் தள்ளி போட்டால் இன்னும் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? அவங்களுக்கா? ரோஷலுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்காது அவனுக்கு அப்படின்றாங்க. ஓகே, சொல்லுங்க இளவேனில், நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையில் 4 வருஷமா நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கேன். நிறைய கவிதை எழுதுவேன். ஓகே, சரி, இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க கவிதைலாம் எழுதுவீங்க சொல்றீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோஷலை பார்த்து அப்படியே டக்குன்னு ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்க. அவள் என்னை பார்த்து சிரித்தாள், அவள் கன்னத்தில் குழி விழுந்தது. நான் அவளை பார்த்து சிரித்தேன், என் வாழ்க்கையே குழியில் விழுந்தது. ஓ, அருமை அருமை அருமை. காயத்ரி பார்த்து ஏதாவது சொல்லுங்க. நட்சத்திரத்தை எண்ண முடியாது என்று யார் சொன்னது? நான் எண்ணினேன், நீ என்னுடன் இல்லாத போது. அப்படியே எண்ணினே இருக்க வேண்டியதுதான். சரி, வெரி நைஸ். என்ன பார்த்து ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க. உங்களை பார்த்து என்ன சொல்றது? காதலை பத்தி ஒரு கவிதை சொல்றேன். தாஜ்மஹால் முன்னே இருப்பது தண்ணீர் அல்ல, அது ஷாஜகான் வடித்த கண்ணீர். ஓ, சூப்பர் சூப்பர். நம்ம அது இது நிகழ்ச்சி பத்தி ஏதாவது? அது ஒரு ஆங்கரிங் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஆங்கரிங் பண்ணிக்கிறேன். வேலைக்கு ஆப்பு வைக்க வந்திருக்கீங்களா? பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வந்து பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான விஜய் டிவி வழங்கும் அது இது எது தொகுத்து வழங்க உங்களுக்காக வந்திருப்பது இளவேனில். நம்ம ஷோவோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கே தெரியும். வாரம் நம்ம நிகழ்ச்சிக்கு 3 செலிபிரிட்டிஸ் வருவாங்க. அந்த வகையில் இந்த வாரம் யார் வந்திருக்காங்கன்னா, விஜய் டிவி இல்லாமல் இவங்க இல்லை, இவங்க இல்லாமல் விஜய் டிவி இல்லை, அந்த அளவுக்கு பாசக்காரங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணக்கூடிய அந்த நபர் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் அதில் தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கி வெற்றி காணக்கூடியவர். முக்கியமாக போட்டின்னு வரும்போது ஜெயிக்க போவது நீயா நானா என்று பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையோடு தன்னுடைய கருத்துக்களை நிதர்சனமாக பாமர மக்களும் புரிந்து கொள்கின்ற வகையில் அழகாக எடுத்துரைக்கக்கூடிய மிஸ்டர் ஹான்சம் கோபிநாத் அவர்கள் வருவார். செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் எவ்வளவு இளமையா எங்க அழகா இருக்கோ, இவங்களும் அப்போ எப்படி பார்த்தோமோ இன்னி வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. பொதுவாகவே காஃபில பல வகை இருக்குங்க. நர்சஸ் காஃபி, ப்ரூ காஃபி, ஃபில்டர் காஃபி. ஆனால் விஜய் டிவி ஆன் பண்ண உடனே எல்லோருக்கும் மைண்டில் வரக்கூடியது காஃபி வித் டிடி. அவங்க தான் நம்ம திருநெறை செல்வி மங்கையர்கரசி திருமதி திவ்ய தர்ஷினி அவர்கள். மூன்றாவதாக யார் வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார். தன்னுடைய மின்சார கண்கள் மூலம் எல்லா தரப்பு மக்கள் மனசிலும் ஆழமாக இடம் பிடிச்சிருக்காரு. முக்கியமாக தன்னுடைய காந்த கண்கள் மூலம் எல்லா ஆன்டிஸ்களையும் கவரக்கூடிய மிஸ்டர் ஹீரோ அழகுராஜா பாக்காப்பா அவர்கள். இந்த 3 பேரோட தான் இன்னைக்கு நம்ம ஷோல டிராவல் பண்ண போறோம். நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது உங்களுக்கான நிகழ்ச்சி அது இது எது. அருமை பதர். நீங்க சொன்னதை அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டுல நம்ம செதுக்கி வச்சுட்டு பக்கத்துல நம்ம 4 பேரும் உட்காடுறோம், ஒரு தொண்டை விரிக்கிறோம், பெரிய கலெக்ஷன் ஆகுது. ஓகேலா? வெரி நைஸ் வெரி நைஸ். மீண்டும் நல்லா ஜோரா கைத்துட்டுங்க. அது மாதிரிலாம் வந்து சரளமா தமிழ்ல நம்மளால பேச முடியாதுமா?
வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோஷல் அவர்கள். ரோஷல், நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டிவி சேனலில் ஒரு ஆங்கராக இருக்கேன். ஸோ லைவ் ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரீலான்சிங்காக எம்சிங் இப்போ இங்கிலீஷில் பேசுகிற தமிழில் பேசுகிறியாமா? கார்ப்பரேட் கமர்ஷியல் ஷோஸ்க்கெல்லாம் நிறைய எம்சி ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் லாயலா காலேஜ் அண்ட் அப்புறம் ஐம் டான்ஸர். வெரி குட். என்ன மாதிரி டான்ஸர் மாணி? நல்லா குத்தாட்டம் போடுவாங்க, செம்மையாடுவாங்க ரோஷல். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பார்த்துருப்போம்ல. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்துகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறவங்க, ஒரு டான்ஸ் யாரெல்லாம் ஆடினாங்களோ அதை வேடிக்கை பார்க்குறோம். 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து நம்மளுக்காக ஒரு டான்ஸ் கொடுக்க போகிறாங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். கைத்தறல் குத்துங்க. நல்லா டான்ஸ் ஆனாங்க 3 பேருமே. ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து உங்களை ஜாலியாக என்கரேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட் நாங்கள் கொடுக்குறது கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் உங்கள் 3 பேருக்கும். அண்ட் ஒரு ஹாலிடே பேக்கேஜ் 3 days and 2 nights தங்கக்கூடிய வசதியுடன் ஃப்ரம் ஸ்டர்லிங் ஹாலிடேஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விஷயம் தருவோம். என்ன தருவான்? 1000 பாயிண்ட்ஸ். 1000 பாயிண்ட்ஸ் தருவோம். அந்த 1000 பாயிண்ட்ஸ் கம்மியாகாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம விளையாட போகிற ரவுண்ட் 11 சொல்லுங்க. குரூப்ல டூப். ஸோ குரூப்பில் டூப் விளையாட போகிறோம். இந்த குரூப்பில் டூப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து 3 பேர் வருவாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரே ப்ரொஃபஷனல் சார்ந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் வந்து டூப் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் ட்ரைனிங் எடுத்திருப்பாரு. அவர் யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 2 சான்ஸ் வழங்கப்படும். ஓகேங்களா? ஆரம்பிச்சிடலாமா? சரி, உங்களையும் சரி இவங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். இப்போ குரூப்பில் டூப்பில் 3 பேர் வந்திருக்காங்க. ABC அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி ஒரு கடை வேற திறந்து வச்சிருக்காங்க. ரோஷல், கடையா? டெல் மீ வாட் திஸ் கடை? பார்டெண்டர்ஸ். வெரி நைஸ். ஸோ இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்டெண்டர்ஸ். இதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்டெண்டர் ஆனவர். ஓகேவா? ஒருத்தர் டூப்ளிகேட். ஓகே. ஸோ இவங்களை பார்த்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண போறீங்க இதில் யார் பார்டெண்டர் இல்லைன்னு சொல்லி. ஸோ பஸரில் ரெடியாக கையை வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி, இப்போ வந்து ரோஷல் சொல்லுங்க, ABCல யாரை லாக் பண்றீங்க? பி. எதனால பி? ஏன்னா அப்பத்துல இருந்து திருட்டு வழியா வச்சிட்டு இருக்காங்க. இல்ல கண்ணாடினாலயா தெரியல, பட் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. That's what I observed. ஸோ பி தான் நினைக்கிறாங்க ரோஷல், அதனால பியை வந்து அவங்க லாக் பண்றாங்க. அடுத்து சொல்லுங்க காயத்ரி, ஏஎன்சியில் நீங்கள் யாரை டூப் லாக் பண்ண போறீங்க இப்போதைக்கு? பி பண்ண முடியாதா? பி இப்போ பண்ண முடியாது. ஏமாத்திட்டீங்க. அடுத்த சான்ஸ்ல பண்ணலாம். வேற வழியே இல்லாம நான் ஏ லாக் பண்றேன். ஏவா? வேற வழி இல்லைல்ல. வேற வழி இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி அவர்கள் ஏ டூப் லாக் பண்றாங்க. கவிஞர் வேணில் அவர்களே வேற வழி இல்லாமல் சி தான் நீங்கள் லாக் பண்ணி ஆகணும். பட் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம்? எனக்கு பி. பி. உங்களுக்கு பி மேலே தான் சந்தேகம். என்னடா இது? ஸோ ரோஷல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. காயத்ரி அவர்கள் வந்து ஏவை டூப்னு லாக் பண்ண வச்சீங்க. லாக் பண்ண வச்சிருக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலா வந்து வேற வழி இல்லாமல் சிஏ டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷல் நீங்கள் வந்து பிஏ டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? ஓகே, ஏஎன்சி நீங்கள் போயிடுங்க, பி மட்டும் இருங்க. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு மாக்டெயில் பண்ணி வந்து நம்மளுடைய ரோஷல் கொடுத்துட்டாரு. ஸோ பி தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி அவர்கள் டூப்னு லாக் பண்ணியிருக்க ஏவை கூப்பிடலாம். லாக் பண்ண வச்ச ஏவை கூப்பிடலாம்.
பெண்ணே பார் ஒரு முத்தம் தா இந்த பக்கம் வா என்னை அணைத்திட வா பெண்ணை ஒற்றை முத்தம் போதுமா இல்லை லட்சம் முத்தம் வேண்டுமா அடி என்னவென்று சொல்லம்மா என் நெஞ்சம் துடிக்குது உன்னை நினைத்திட கைகள் பிடித்திட மனசுக்கு துடிக்குது உண்மைதான் பைத்தியம் பிடிக்குது பைத்தியம் பார்த்திட என்னை நீ கொஞ்சம் தொட்டு பார் பெண்ணே எந்த உலகம் நீதான் நான் அந்த நிலவை சுற்றி வரவா உன்னை எனக்கு பார்க்க உண்டன் இதனை பேர்க்க அதில் முத்தம் ஒன்று தந்து விட்ட முத்தி எடைவாய் பின் மீது மன்னது காதல் தான் கொண்டது போலே நான் உன் மீது கொண்டிடவா உன்னை முத்தங்கள் விட்டு பின் வெக்கத்தில் விட்டுத்தான் மஞ்சத்தில் கொஞ்சித்தான் வென்றிடவா என்னை பார்த்தாலே போதுமே 1000 ஜென்மங்கள் மீண்டும் பிறந்து உன்னை சேர்ந்திடுவேன் என்னை பார்க்காமல் போகாதே நெஞ்சம் தான் தாங்காதே உள்ளங்கையில் உன்னை தாங்கிடுவேன் பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா 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 ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சி வாங்க. ஸோ ஏபிசி 3 பேர் பண்ணிட்டாங்க. ரோசல் சொல்லுமா இப்போ பிஏ 2 லாக் பண்ணிக்கிற அவர் ஜூஸ் வர போட்டு கொடுத்துக்கிறாரு ஃபுல்லாக ஒரு லெமன் பீஸ் வர போட்டு கொடுத்துக்கிறாரு உனக்கு இப்போ என்ன சொல்கிறீங்க? பி தான் பி தான் அப்படின்ட்டாங்க ரோசல். அடுத்து காயத்ரி சொல்லுங்க. இல்ல மாத்துனா மார்க் குறையும். மாத்தினா 100 பாயிண்ட் போகும். பி தான். என்ன பி தானா? அவதான் இப்போ ஏலேருந்து பிக்கு போறீங்களா? ஆனா மார்க் 100 தான். 100 பாயிண்ட் போகும். பரவாயில்லையா? ஓகே சார் காயத்ரி வந்து ஏலேருந்து பிக்கு போகிறாங்க. அதனால ஒரு 100 பாயிண்ட் இப்போ அவங்களுக்கு பவ் ஆயிடுது. ஓகே அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். 11 நாம என்றைக்குமே கொள்கையை மாற்றிக்கவே மாட்டோம். சி தான். சி தான். ஓகே வெரி குட். நம்ம ரோஷல் அவர்கள் வந்து பியிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம காயத்ரி அவர்கள் ஏலேருந்து பிக்கு மாறிக்கிறாங்க. அண்ட் வந்து கொள்கையை விட்டு மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம 11 அவர்கள் சியில் இருக்கிறாங்க. ஓகே இவங்க 3 பேரில் யார் சரியான டூப்பை கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்றத நம்ம லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏபிசியில் சட்டை மாற்றினது தெரியுது. பி தான் சரியான டூப் அண்ட் அதை சரியாக கண்டுபிடிச்சவங்க 2 பேர் ரோஷல் அண்ட் காயத்ரி. பி உங்கள் பேருங்க? பாலாஜி ஸ்பாட்டன்ஸ். பாலாஜி ஸ்பாட்டன்ஸ். ஓகே நைஸ் நேம் வெரி நைஸ். எவ்வளோ கஷ்டமாக இருந்ததா கற்றுக்கிறது இந்த மிக்சிங் பண்ணுறதுலாம்? இல்லை கஷ்டம்லாம் இல்லை, நான் இப்போ தான் கோர்ஸ் படிக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. ஓகே வெரி குட். அவர்கிட்ட கொடுங்க. வணக்கம் பதர். உங்கள் பேர்? ஷோபன். ஓகே ஸோ ஷோபன் நீங்கள் எத்தனை வருஷமாக பார்டெண்டராக இருக்கீங்க? நான் 5 years. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நடந்த ஏதாவது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் வாழ்க்கையில் இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க? த்ரிஷானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஆக்சுவலாக ஒரு பிஸியாக தாஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கவுண்டரில் பேக்கெட் ஹால் பார்ட்டி வரும், மேரேஜ் பார்ட்டி. ஆக்சுவலாக நான் பின்னாடி திரும்பி பேக் பார் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீன் கூப்பிட்றாங்க. நான் பிஸி, எனக்கு யாருன்னு தெரில. 2 தடவை கூப்பிட்டாங்க. 3வது இப்படி திரும்பி பார்க்கும்போது த்ரிஷா நிற்கிறாங்க. எனக்கு டோட்டல் ஷாக். அவங்க என்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. நான் அப்படியே நின்றுட்டுருக்கேன். பிளாங்க், டோட்டல் பிளாங்காக நின்றுட்டுருக்கேன். டிஷ்யூ பேப்பர், அவங்க டிஷ்யூ பேப்பர் தான் கேட்குறாங்க. டிஷ்யூ பேப்பர்ன்ற போது அந்த ஒரு சீன் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் காதில் வந்து மூஞ்ச கீச்சிருவான். அப்படியே டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு இருந்தது. டிஷ்யூ பேப்பர். ஸோ அது எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்ததுனால இப்போ வரைக்கும் அது எனக்கு மைண்டில் அப்படி ஞாபகம் வரும். திரிசாவுக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுக்காத இந்த பாவியை நாம் என்ன செய்வோம் சொல்லுங்க. கடைசியில் கொடுத்துட்டேன். டிஷ்யூ கொடுத்துட்டேன். குத்துட்டீங்களா? அப்புறம் ஃபுல்லாக பண்டில் எடுத்து குத்துருப்பீங்களே பார்சல்லாம் வீட்டுக்கு. பஞ்சா அப்படி. வெரி குட் வெரி குட். ஓகே ஏட்ட கொடுங்க. வணக்கம் பதர். உங்கள் பேர்? சுபாஷ். சுபாஷ். ஓகே நீங்கள் எத்தனை வருஷமாக பார்டெண்டராக இருக்கீங்க? 7 years இருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் ஏதாவது? இப்போ சொன்னார் பயங்கரமாக நல்லா இருந்தது, ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்தது. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எதுவும் இல்லை. ஒரு 10-15 ரவுண்ட் அடிச்சு உங்கள் பார்லேயே படுத்து உங்கள் கூடயே ஊற்றுமா அப்படி டேரெக்டாக வாயிலே ஊற்றுமா அப்படின்னு சொன்ன கேரக்டர்லாம் இருக்கிறாங்க. சீல் இருக்காங்க போகிறப்ப நான் சுகர் பேஷண்ட்டு, எக்ஸ்ட்ரா ட்ரிங்க் குடிக்கலாம் தூக்கம் வராது அப்படின்னு சொன்னது. ஓகே வெரி குட் வெரி குட். ஏபிசி தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பார் டெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸே இருக்குது. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவே பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு கலை தான். ஓகேவா? சரி, இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் போச்சுன்னு பார்க்கலாமா? காயத்ரி சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க. தப்பான டூப்பை நீங்கள் லாக் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் கம்மி பண்ண போகிறோம். இளவெனில் அவர்களுக்கு 1000லேருந்து 200 போய் 800 புள்ளிகளில் இருக்கிறார். ஸோ காயத்ரி அவர்கள் வந்து பார்த்தா அந்த பெனால்ட்டி மட்டும் தான் அவங்க சேஞ்ச் பண்ணதுனால மற்றபடி சரியான டூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த பெனால்ட்டி மட்டும் தான் போயிருக்குது. இப்போது 900 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க காயத்ரி. ஸோ இருக்கிறதுலே நம்பர் 1 திட்டுக்கோட்டை நம்ம ரோஷல் தான். கரெக்டாக உஷாராக வந்து பார்த்தோன்னா பஸ்ஸர் அழுத்தி யார் இது வந்து கடைக்காரர் கிடையாது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பி தான் டூப் அப்படின்னு கண்டுபிடிச்சனால அவங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் போகாமல் ரோஷல் அவர்கள் 1000 பாயிண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா லைட்டாக ஒரு பிரேக்குக்கு போகிறோம். இன் ஆர்பிட் கேபிள்ஸ் அண்ட் வயர் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர்ஸ். வெல்கம் பேக் டு ஆர்பிட் கேபிள்ஸ் அண்ட் வயர் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர்ஸ். சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா த யோகா மாஸ்டர் ஹிப்ஹாப் டீச்சர் காயத்ரி அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கவிஞர் இளவெனில் அவர்கள் வந்திருக்காங்க. அண்ட் என்னென்னே தெரியாது வாட் டு டெல் அப்படின்ற மாதிரி ரோஷல் வந்திருக்காங்க. ஸோ 3 பேரும் வந்து பார்த்தோன்னா ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு இப்போ 2வது ரவுண்டுக்கு போக போகிறாங்க. கமான் டெல். என்னது அப்படின்னா ரவுண்டுனா எது? ஏமா அதுலேயே இருக்கிற நீங்க உன்னை பார்த்தா அப்படி தெரியவே மாட்டேதே. அப்படி இல்ல, நான் கேக்குறேன், டவுட் கேக்குறேன். தப்பா? 2வது ரவுண்டுன்னா இப்படியா? நீங்க தான் ரவுண்டு காமிச்சீங்க. ரவுண்டுனா அப்படி நினச்சிக்கிறது. இப்போ 2வது ரவுண்டு போக போகிறோம். ரோஷல் டெல் மீ வாட் இஸ் த செகண்ட் ரவுண்ட்? சிரிச்சா போச்சு. என்ன போகுமா? சிரிச்சா மார்க் போயிடும். மார்க் போயிடும். அதுக்கு ஏன் பல்ல பிடிங்க வெளில போடுறீங்க? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிரிச்சா போச்சு. உங்களையும் சரி அவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்ன கழுத சிரிக்க மாட்டியா? சிரிச்சுட்ட, சிரிச்சிரு. ஏ தம்பி முருகா, இதானா என் பொண்ணு ஐஸ கூட்டிட்டு ஓடனவ? டேய், அந்த பிள்ளை எங்கடா வச்சிருக்க? சொல்றா, சொல்லு. கழட்டி விட்டியா? என்னடா பண்ண? கோயில் எங்கேயாவது பிச்சை எடுக்க விட்டுருக்கியா? உங்களை பார்த்தா என் பொண்ணு ஐஸ் மாதிரியே இருக்கு. ஐஸ் என்னம்மா என் மூஞ்சி மாதிரியே இருக்கு? மூஞ்சம் என் பொண்ணாச்சு இப்படித்தானே இருப்ப? ஏய், அப்படி பார்க்காத, நான் உனக்கு அப்பா மாதிரி. புரியுதா? நான் சிரிக்க கூடாது, சபதம் எடுத்திருக்கேன். சீக்கிரம் போய் நில்லுங்க. சும்மாருமா, போன எபிசோட் எதுவுமே பேசல. இந்த எபிசோடாவது ஏதாவது பேசுறேன்னு நினைக்கிறேன். அம்மா சிரிச்சுட்டா, ஆத்தா சிரிச்சுட்டா. ஐயோ, மாக்கா சிரிச்சுட்டா. ஏய், இது போங்க போங்க போங்க. என்னடா இது? உனக்கு என்னடா ஆச்சு? ஏண்டா? ஏய் தம்பி, பாத்தியா என் பொண்ணு அடிக்க வரா? அப்போ உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அப்போ நான் டேய், பண்ணுவேன். நல்லா பாரு, என்ன தூங்கி இப்பதான் எந்திரிச்சு வந்தியா? இன்னைக்கு என் 2வது பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழா நடக்குது. மொத பொண்ணுக்கே ஒண்ணும் நடக்கலையா? நடக்கலையா? இப்ப நடத்திடுவோம். வாங்கண்ணே, வந்து உட்காரு. சொல்லு, அப்பா உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கணும்? சொல்லு. ஐயோ சாமி, தெய்வமே, அவரை கொஞ்சம் போக சொல்லுங்க. சொல்லு. டேய் மாக்காப்பா, டேய் சமயக்கார மாக்காப்பா, காது கேக்குதா? சொல்லியா? இங்க வா. அதோ சிரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கானே அந்த பையன், அவனுக்கு இலை போடாத. சரி. இலை போட்டாலும் சோறு போடாத. சரி. சோறு போட்டாலும் குழம்பு ஊத்தாத. சரி. குழம்பு ஊத்தாலும் தண்ணி வைக்காத. சரி. தண்ணி வச்சாலும் அவனுக்கு சேர் போட்டு உட்கார வைக்காத. அவங்களே வந்து உட்காந்துட்டாங்கன்னா புடிச்சு தள்ளி விட்டுரு. தள்ளி விட்டுரு? ஆமாடா. டேய், 10 லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்கேன் என் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்காக. எங்கடா அந்த முனியாண்டி? டேய் முனியாண்டி. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். டேய் முனியாண்டி. டேய் பையா. டேய் முனியாண்டி. ஐயா, வாடா இங்க. ஐயா, எங்கடா போற? எருமாடு கத்திட்டு இருக்கியா? தண்ணி வைக்கலாம்னு போனியா? அடே முனியாண்டி, அது எருமை மாடு இல்ல, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். அதான பார்த்தேன். நம்ம எருமாடு இவ்வளவு சத்தமா கத்தாத. டேய் முனியாண்டி, எங்கடா?
என் பொண்ணுக்கு இன்னைக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்து சடங்கு நடத்துறேன். ஐயா. அவளோட பேசும்போது குறுக்க பேசாத. அப்புறம் ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணி விட்டு எனக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடிடுவேன். அப்ப கேக் வெட்டுவீங்களா ஐயா? கேக்குற எல்லாரையும் வெட்டுவேன். டேய் என் பொண்ணு எங்கடா? என் பொண்ணு வயசுவ கூப்பிடுறா. எங்கே நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் உன்னிடலில் இளைப்பாற வருவேன் கண்ணே. மரணம் தான் வந்தாலும் மூச்சென்று தந்து உன் மடியில் தலை சாய்த்து இறப்பேன் பெண்ணே. அடியே ஓடுகாய் கழுத, உன்னை யாரடி இங்க வர சொன்னது? ஏய், ஏற்கனவே அந்த மெக்கானிக் முருகன் கூட ஓடி போய் என் குடும்ப மானத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்தியே, அது போதாதா? உன்னை யார் இங்க வர சொன்னது? எங்கடி உன் தங்கச்சி வயசு? ஐயா ரொம்ப நாள் கழிச்சு அதீதத்துக்கு வந்திருக்கிய, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறியான்னு பார்க்க வந்தேன். சிப்பா பார்க்க மட்டும் தானே வருவ. ஓடி ஓடி. ஏ முனியாண்டி ஐயா, எங்கடா எங்கடா என் பொண்ணு ஐசு சி வயசு? ஐயா வரவா கூப்பிடுறா வயசு. ஐயா படவ மாதிரி இருக்காயா? கூப்பிடுறா டேய். கண்டட்டி கருப்பாயி தாழியத்து மருதாயி பேச்சியமா சடங்காயி குஞ்சுக்குள்ள போனாளே ஒரு சுத்தால் சத்தமிட கல்லுடைய மண்ணுடைய விளையாட்டம் போட்ட மகன் குமரி புள்ள ஆனாளே. ஆயிரங்கால் மண்டபத்தை அரைநாளில் பார்த்தவங்க உன்னழக பார்க்கணும்னா ஒரு மாசம் முடிக்கும்படி பாத்தியாடா முனியாண்டி, இதுதான் ஐசோட தங்கச்சி. அடா பாவி, இதுவாடா தங்கச்சி? இத வச்சு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கலாமடா. ஏய் முனியாண்டி, இவ என் குடும்ப குத்து வளர்க்குறா, கொலை வளர்க்குறா. ஐயா கொலைலாம் நடுங்குதியா? இவ்வளவு பெரிய குத்து வழக்க நான் பார்த்ததே இல்லையா? ஏய் அப்பா எனக்கு ஏன்பா வயசுன்னு பேர் வச்ச? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, நம்ம டீம்லயே நீ தான் வயசுல ரொம்ப பெரியவ. சைஸ்ல நீ தான் பெரியவன். ஆமா, அதனால தான் உனக்கு வயசுன்னு பேர் வச்சேன். இன்னைக்கு என் பொண்ணோட 10 லட்சம் ரூபா கொடுத்து நடத்துற இந்த சடங்கு ஃபங்க்ஷனுக்கு எவன்டா வந்திருக்கான்? ஐயா வயசோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க ஐயா. என்னது ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்களா? ஆமாயா. அவங்க எல்லாம் எங்கடா இப்ப? ஐயா வெளியில நிப்பாட்டி வச்சிருக்கேன். டேய் அவனுக்கு என்ன பிச்சைக்காரனா இல்ல வாட்ச்மேனா? உள்ள வர சொல்றா. என்னடா இவன் சாவு வீடா இல்ல சடங்கு வீடா? வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு வினோத்ப்பா. பார்க்கும் போதே ஒரு வினோதமா தான் இருக்கான். அப்பா அவன் என் காலேஜ் ஃப்ரெண்டுப்பா. என்னது காலேஜ் ஃப்ரெண்டா? இத முன்னாடியே சொல்ல கூடாதா? தம்பி இங்க வாங்க. வைசு இங்க வாப்பா தம்பி. வைசு எங்கடா இருக்க? வைசு எங்கடா இருக்க? அசோக் பில்லர் மாதிரி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா. எங்கடா இருக்கேன்னு கேக்குறியே? வைசு உனக்கு என்னவெல்லாம் செய்யறதுக்கு நான் இருக்கேன்டா. ஐயோ ஐயோ. டேய் உனக்கே சாப்பிடுறதுக்கு சோறு இல்லாம தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். அப்புறம் நீ என்னடா செய்வ அவளுக்கு? நான் என்ன சார் பெருசா கேட்டேன்? எனக்குன்னு 5 தட்டு, தட்டெல்லாம் பிரியாணி, 1/2 கிலோ மட்டனு, 1/2 கிலோ சிக்கனு, 18 முட்டை. அந்த கட்டை ஏண்டா என்ன ட்ரிப்ளிகேட்ல பிரியாணி கடையா போட போற? போடா வெளியே. சார் ஐயோ ஐயோ சார், எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, ஆயா கூட இல்ல சார். டயலாக்கே இல்ல. போடா போய் உட்கார. 10 லட்சம் செலவு பண்ணிருக்கேன், கழுத்தை வெட்டிடுவேன். வேற யாரா வந்திருக்கா? முனியாண்டி ஐசோட ஃப்ரெண்ட் இன்னொரு வந்திருக்காயா? ஐசோட ஃப்ரெண்டா? ஆமாயா. வரமெல்லாம் சரியில்லையடா, கூப்பிடுறா. டேய் ஏய் உட்காரா. டேய் முனியாண்டி ஐயா, இதுக்கு முன்னாடி வந்தவன் சாவு கூத்தான்னா. டேய் அடிக்காத கார, பேசும்போது அடிக்காத போடா. இதுக்கு முன்னாடி வந்தவன் சாவு கூத்தான்னா, இவன் வந்து சாவுக்கு மோளம் அடிக்கிறான். இது என்ன மங்களகரமான வீடு இல்லையா? ஏய் ஐசோட ஃப்ரெண்டா நீலா? பா நாயம்மா மஞ்சள் நீராட்டு வேலைக்கு வந்துட்டு நியாயமானு கேக்குறீங்க. உனக்கு நியாயமாடா? டேய் மாயாண்டியோட 2வது பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. நாயம்மா ஏண்டா அறிவு கட்டவனே, இவெல்லாம் பொம்பளை இல்லையா? இவ பெரிய மனுஷி ஆக கூடாதா? ஏண்டா இது உனக்கு நியாயமாடா? அப்பா அவனை திட்டாதப்பா. டேய் குத்துன குண்டு வெடிச்சிருவேன். டேய் இவனை பார்த்தா இவன் எதுவுமே செய்யாத மாதிரி தெரியுது. இவனை கூட்டு போய் உட்கார விட போ. சரி அடுத்த ஆள் யாருன்னு கூப்பிடுறான்?
உங்க மூத்த மருமகன் வந்திருக்காயா? டேய் அந்த முருகனா சார் எப்ப சார் சாப்பாடு போடுவீங்க? முதல்ல அவனை போடா டேய். டேய் முருகா, அதான் என் பொண்ணை கூட்டு ஓடி போயிட்டியே, அதுக்கப்புறமா ஏன்டா இங்க வந்த? ஏன்டா நான் உன்னை ஏன்னு கேட்டா என்னைய திருப்பி ஏன்னு கேக்குறியா? ஐயா தான் ஏன்னு கேக்குறால, ஏன்டா வந்த? வெட்டி விடுவான். நாயமாரு எதுக்கு வந்திருக்கான்? மாப்பிள்ள சடங்கு செய்ய முறைக்கு வந்திருப்பாப்ல. முருகா வந்துட்டியா முருகா? முருகா அப்பா அப்பா முருகா வந்தாச்சுப்பா. அப்பா முருகா வந்தாச்சு. அப்பா முருகா வந்தாச்சு. அடியே உள்ள முருங்கா வெந்துச்சான்னு பாக்கல. முருகா வந்தாச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓடி வெளிய. ஏய் முருகா வந்துட்டியா? முருகா வந்துட்டியா? வந்துட்டியா? அதுக்கு மேல மறந்துட்டியா? ஓடி ஓடி வெளிய. முருகா முருகா எதுக்கு வந்தியோ ஏன் வந்தியோ தெரியாது ஐயா, ஆனா நல்ல காரியத்துக்கு வந்துட்ட. டேய் அந்த சொந்தன திருதாவா அவன் கையில குடுறா. ஏன் ஒன்னதான் கேட்காத ஐயாவே இப்பதான் மனசு மாதிரி சந்தனம் வைக்க சொல்றேன். ஏன்னு கேட்டு அடி வாங்குற அவைடா. டேய் ஏன் மூஞ்சில இல்லடா முருகா, நீ சந்தனத்தை வைக்க வேணா, மாலையை மட்டும் போடு. இந்தா புடி, இந்த மாலையாவது போடுறா. போடா போ, மாலையை போடு. டேய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு எக்ஸிபிஷன் ஆடாது, சீக்கிரம் போடுறா. ஐயா அவனுக்கு போடுறியா? டேய் ஐயா ஓடுறாயா? செலவு பண்ணி 150 ரூபா கொடுத்து வாங்கின மாலைடா. ஓடுறியா? டேய் அடுத்ததா யாரா இருக்கா? ஐயா இப்ப வந்தவங்க எல்லாம் ஐஸோட ஃப்ரெண்டுங்க. இப்ப வர போறது என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டா? ஆமா. நீங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணீங்கல்ல? ஆமா. செலவு மிச்சம்யா. எப்படி சொல்ற? வர்றது சின்ன கவுண்டராச்சே, நம்ம ஊர் தலைவர். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. டேய் முனியாண்டி, சின்ன கவுண்டர் பாத்திருக்கேன், இவ்வளவு சின்ன கவுண்டர் நான் பார்த்ததே இல்லடா. நம்ம கிட்ட இருக்கிற கவுண்டர் இவரு ஒருத்தர் தான். அப்படியா? கரெக்டா கவுண்டர் அடிப்பானா? அடிப்பாரியா? கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. டேய் முனியாண்டி, சின்ன கவுண்டர் பாத்திருக்கேன், இவ்வளவு சின்ன கவுண்டர் நான் பார்த்ததே இல்லடா. நம்ம கிட்ட இருக்கிற கவுண்டர் இவரு ஒருத்தர் தான். அப்படியா? கரெக்டா கவுண்டர் அடிப்பானா? அடிப்பாரியா? அதுக்குள்ளே இலை போட்டாச்சா? இலை எங்கடா போட்டிருக்காங்க மூதேவி? ஐயா தம்பி ரைஸ் கொண்டு வாங்க. ஐயா இப்படிலாம் உட்கார கூடாதியா. சாரிப்பா, அப்படி உட்கார கூடாதா? தம்பி ரைஸ் கொண்டு வாங்க. அசிங்கப்படுத்த போற இடத்த ராசாவுக்கு சோறு போடுங்க. டேய் முதல்ல உனக்கு சோறு போட மாட்டேன். டேய் அவனை எழுப்புடா. ஐயா பெரிய மனுஷன் கமிட் பண்ணிருக்கேன், ஏன் இப்படி பண்றீங்க? வாங்க இவரை கூப்பிட்டு சடங்கு செய்ய சொல்லு. அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. டேய் முனியாண்டி, என்னமா சடங்கு செய்யறாரு பாரு. ஐயா சட்டி பானை செஞ்சிட்டு இருக்காயா? மாயாண்டியோட ரெண்டாவது பொண்ணு சடங்குல சட்டி பானை செஞ்சார் சின்ன கவுண்டர். போய் உட்கார், அவனை தூக்கி மூலையில போடுறா. இங்க வாடா. டேய் என்னடா இது? வாழைப்பழம் ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க? அந்த இன்னொன்னு தான் இது. அதுவா இது? டேய் எடுத்துட்டு போடா. எல்லாரும் ரொம்ப பசியில இருக்கானுங்க நினைக்கிறேன். சரிங்க. அதனால எல்லாருக்கும் சாப்பாட போடு. எடுத்துட்டு வந்து. இல்ல இரு, ஒரு நிமிஷம் இரு. அதுக்கு முன்னாடி ஸ்வீட் வை. வச்சிரங்க. இல்ல இரு, அதுக்கு முன்னாடி இலைய வை. ஏய் இங்கடா. போ தம்பி. முட்டை போடுங்க சார். ஏய் முட்டை போடுறதுக்கு அவன வாத்தா கோழியாடா, காட்டு பண்ணிடா. அப்பா இதடா இலை. வைடா வைடா. தம்பி போடா இலைய. ஏய் நீ உனக்கு வந்தடா சின்ன இலைடா. என்னயா? டேய் இலைய. அல பகற வைடா. உனக்கு அது கரெக்டா இருக்குடா. டேய் அவனுக்கு ரெண்டே ரெண்டு பழம் மட்டும் வைடா. சரிங்க. வைடா. நல்லா கரண்டில அள்ளி வைடா. வயசுல பெரியவர் இவருக்கு தான் வைக்கணும். ஐயா நீங்க சாப்பிடுங்க.
10 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த பிரியாணியை போடுறேன். நல்லா சாப்பிடுறியா? அப்பா 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 சொல்லுங்க அப்பா முருகனுக்கு கொஞ்சோண்டு பிரியாணி வைப்பா. அப்பா முருகனுக்கு பிரியாணி வைப்பா. டேய் முனியாண்டி பிரியாணி வை. டேய் இருடா. பிரியாணி வை. டேய் முருகனுக்கு கொஞ்சோண்டு பிரியாணி வைங்க. டேய் அப்பா அப்பா போடி. உனக்கு இந்த இடத்துல டயலாக் இல்ல. வெளிய போ. வெளிய போ. டேய் அவளை வெளிய அனுப்புடா. ஓடுகாலி கழுதை. ஓடி வெளிய. டேய் வெளிய துரத்துடா. ஓடி. ஆத்தா மகமாயி இன்னைக்கு எனக்கு 7 பிளேட் பிரியாணி கிடைக்கணும். அதுல லெக் பீஸாவே இருக்கணும். எல்லாம் நீதாம்மா பாத்துக்கணும். நல்லா சாப்பிடு, வயிறார சாப்பிடு. டேய் எனக்கு பிரியாணியை வைக்கலடா. இந்த பிரியாணி எவனோ திருடி திங்கறான் தெரிஞ்சு போச்சு. கேட்ட மூடுங்கடா. ஐயா முடியலையா? மூடுடா. வந்துடுறியா? இந்த பிரியாணி எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டு வந்து நிக்கிறான் பாரு. இதோ உட்கார்ந்திருக்கான் பாரு. ஐயா டேய் வாடா. அவனை தூக்குடா. இந்த வேலை செஞ்ச நீதானா? உடம்பு ஒரு கை தொடு. டேய் பிரியாணி சாப்பிடுடா. போய்டா எந்திரா. 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 ஐயா வெட்டிடா வாடா. அவனை எழுப்புடா. போடா. இதான் சாக்குன்னு சாப்பிடுறான்டா. நாங்களே நைட்டு சாப்பிடல. போடா. போடா. டேய் என்ன பீலிங்கா? உட்காரு. ஐயா எல்லாம் சாப்பிட்டாங்க. இலைய எடுத்துறவா? இலைய ஏறா. இலைய எடுக்க போறீங்களா? அப்ப நான் எந்திரிக்கிறேன். டேய் எல்லாரும் எந்திரிக்க சொல்றேன். தம்பி போப்பா. போடா. போடா இலைய ஏறா போடா. ராசா இன்னும் சாப்பிடவே இல்ல. டேய் அப்ப ஓரமா போய் சாப்பிடுடா. போ. போ போ போ. இது சாப்பிடு. டேய் பரத்து. தலையில ஏன் தொடைக்கிற? தண்ணி ஊத்துவாங்க போ. ஐயா ஐயா என்னடா சின்ன கவுண்டர் நல்லா சாப்பிட்டு இலைக்கு அடியில தாலியை வச்சு போயிருக்காயா? என்னது தாலியை வச்சிருக்கானா? ஆமாயா இங்க பாருங்கயா. டேய் என் பொண்ணுக்கே இப்பதான் வயசுக்கு வந்திருக்கா. அவளுக்கு இப்பவே கல்யாண ஆசையை தூண்டியா தாலியை காட்டி? ஐயா இந்த மாதிரி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? ஐயா கிட்ட காட்டுறா. இருடா. பாக்கெட்ல போற எத்தனை தாலி வச்சிருக்கான்? அத்தையா போற இடம்லாம் மொய் வைக்காம தாலியை மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். டேய் உன்னை உயிரோட விட மாட்டேன். ஐ ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு. தாலி செலவு மிச்சம். டேய் நாம இந்த வயசு கட்டிட வேண்டியது. டேய் ஐயோ டேய் போடா. உன் தழுத்துல கட்டிடுறேன். இங்க நிக்காதே. பத்தாது. நான் இருக்க முடியாடி. ஏய் முடியாடி. ஏய் உன் பொண்ணு அந்த பையனை கூப்பிட்டு ஓடி போயிட்டாடா. என்னது ஓடி போயிட்டாடா? அங்க பாருடா. நாயம்மா போயிட்டு இருக்கையா? டேய் மாயாண்டியோட 2வது பொண்ணு வேலைக்காரன் கூட ஓடி போட்டா. இப்ப தாண்டா கரெக்டா பேசியிருக்கேன். மாயாண்டியோட 2வது பொண்ணு வேலைக்காரன் கூட ஓடி போட்டா. புரியுதுடா புரியுதுடா. எனக்கும் கஷ்டம் இருக்கு. இத பார்க்க வந்த உனக்கே கஷ்டம் இருக்கு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. புரியுது தம்பி விடு. மாயாண்டியோட 2வது பொண்ணு வேலைக்காரன் கூட ஓடி போயிட்டா. 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயத்தை திரும்பவும் 4000 பேருக்கு சொல்றீங்களா? போத விடுறா. அந்த பாறாங்கல் எங்கடா? டேய் கல்லி எங்கடா? மாயாண்டியோட 2வது பொண்ணு வேலைக்காரன் கூட ஓடி போயிட்டா. டேய் பாயமுறா. நாயமாரே நாயமாரே ஓடி போயிட்டா. நாயமாரே டேய் இது போக மாட்டியா? போக மாட்டியா? ஓடி போயிட்டா. நாயமாரே போயிடு. செத்து போயிடு. செத்து போயிடு. பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம மாயாண்டியோட பொண்ணு ஓடி போனது ஏற்கனவே ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து இப்ப சின்ன பொண்ணு ஓடி போயிட்டா. இதுல இருந்து என்ன தெரியுது? அடுத்ததா ஒரு கொலை நடக்க போகுது. அதையே சொல்லிருங்க. அதையே சொல்லுங்க. மாயாண்டியோட 3வது பொண்ணு ஓடி தாண்டா போவா. இல்ல தம்பி அடுத்ததா ஒரு கொலை நடக்க போகுது. அதையே சொல்லுங்க. அடுத்ததா ஒரு கொலை நடக்க போகுது. யாருக்கு தெரியுமா? யாருக்கு தம்பி? உங்களுக்கு தான். வெளியே போ. வெளியே போ. போ. போங்கடா. டேய் என் பொண்ணு ஓடி போயிட்டாடா. என் பொண்ணு ஓடி போயிட்டா. 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 டேய் தம்பி என் பொண்ணு ஓடி போயிட்டா. கட்டிக்கிறியா? டேய் ஓடி போயிட்டாடா. என் பொண்ணு ஓடி போயிட்டாடா. என் பொண்ணு ஓடி போயிட்டாடா. பழனி பட்டாலும் டைகர் தங்கதுரை நாஞ்சில் விஜயன் அங்கே இடுப்பு கிள்ளுங்கிறேன். ஓகே நம்மளோட சிங்கப்பூர் தீபன், திட்டுக்கோட்டை திவாகர், ஜார்ஜ், ரக்ஷன் அண்ட் ஜெயச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம சிரிச்சா போச்சில் நம்மளால சிரிக்க வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு ஜோரம் எனக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்மளோட சிரிச்சா போச்சு டீம் எல்லாருக்கும் நல்லா சாப்ப கடை வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். தாம்பரம் சத்யா பசார் துணிக்கடை வழங்கக்கூடிய ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் அன்பு பரிசாக. ஸோ போகும்போது பண்ணையார் அவரோட சொம்ப மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சிரிச்சது யாரு? ஓகே, ஃபஸ்ட்டு சிரிச்சது நீங்கள், செகண்ட் சிரிச்சது காயத்ரி, மூணாவது நீங்கள் சிரிச்சிங்களா சிரிக்கலையாமா? கண்டிப்பாக சிரிக்கல. நம்ம பழனி பட்டாளத்தோட சொம்பு மேலே சத்தியமாக சொல்லுவோம். கண்டிப்பாக ரோஷல் மேலே சத்தியமாக சிரிக்கல. சொம்பு மேலே சத்தியமாக அவர் சிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இளவன் சொல்லிட்டாரு. அதனால் வந்து பார்த்தோன்னா அவர் சிரிக்கலப்பா. ஸோ இப்போ முதல்ல சிரிச்சது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ரோஷல் ஏற்கனவே நீங்கள் வந்து 1000 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க. அதுலேருந்து உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் போய் இப்போ 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் ஏற்கனவே வந்து 900 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க. அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் போய் இப்போ 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து சிரிக்காதனால உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் போல. உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தால் 800 பாயிண்ட்ஸில் தான் இருக்கீங்க. எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டீங்களா? எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டோம், இதுக்கு தான் எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இன் ஆர்பிட் கேபிள் அண்ட் ஒயர் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர். வெல்கம் பேக் டு ஆர்பிட் கேபிள் அண்ட் ஒயர் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா 3 சிறப்பு விருந்தினர்கள், காயத்ரி, இளவேனில் அண்ட் ரோஷல். 3 பேர் வந்து 2 ரவுண்டு முடிச்சு இப்போ 3வது ரவுண்டுக்கு போக போகிறாங்க. 3வது ரவுண்டு தான் வந்து மாத்தி யோசி. ஓகே, ஸோ மாத்தி யோசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்னா ஒரு ஆளுக்கு 2 மினிட்ஸ் டைமு. அது எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகவும் கம்மியாகும். ஓகேங்களா? கம்மியாக டைம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் போகும். நிறைய டைம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கம்மியாக பாயிண்ட்ஸ் போகும். நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஒரு வார்த்தையை 2 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. உடனே பதில் சொல்லணும். 1 or 2 செகண்ட்ஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க. ஓகே, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது மாற்றி யோசி. ஃபர்ஸ்ட் நம்ம கூட வந்து மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ரோஷல். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, உங்களோட ஃபுல் பேர் என்ன? எனக்கு வாட்சஸ்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எத்தனை வாட்ச் இருக்கு? அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா பேர் என்ன? அம்மா ரொம்ப ஸ்வீட். எவ்வளோ ஸ்வீட்டு? என் வீட்டில் மொத்தமாக 4. தம்பி இருக்காங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது என் தம்பி காரம் சேர்த்து எடுத்துகிட்டு போவாங்க. ஏன் அப்படி? அவரு தங்கச்சி எப்போவுமே ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க. எத்தனை தங்கச்சி உங்களுக்கு? காலேஜ் போகும்போது நிறைய பசங்க கலாய்ப்பாங்க. ஏன் அப்படி கலாய்ப்பாங்க? காலேஜில் நிறைய அரியர் இருக்கு, அதனால கலாய்ப்பாங்களா? ஷூஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? குக்கிங்னா எனக்கு பண்ணணும்னு ஆசை, பட் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை. சரி, என்னெல்லாம் சமைப்பீங்க? எங்கள் அம்மா எப்போவுமே என்ன ஷாப்பிங் கூட்டிகிட்டு போவாங்க. எந்த ஏரியா? செட்டெல்லாம் சூப்பராக இருக்கு. எந்த செட்டு? இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. யாரை சொல்கிறீங்க? சிரிச்சா போர்ச்சில் நான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன். எப்போ அவுட்டா? முடிச்சா டைலாக்லாம் அவுட்டா? ஓகே, வெரி குட், நல்லா விளாண்டீங்க ரோஷல். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இப்போ அடுத்ததாக நம்ம கூட வந்து விளாட போகிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கவிஞர் இளவேனில் அவர்கள். வாங்க இளவேனில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், தேங்க்யூ. சொல்லுங்கள் நதியா மேடம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் பிகாம் சிஎஸ் முடிச்சிருக்கேன். எங்கே முடிச்சிங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாக் அண்ட் ப்ளூ படம் நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. யார் சொன்னா? 4 வருஷமாக காம்பேரிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் 2 வருஷத்தில் அரசியலில் குதிச்சிருவேன். எப்படி குதிப்பீங்க? அதாவது எனக்கு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோவம் வரும். அடிச்சிருவீங்களா? இந்த பொண்ணுங்க பண்ண டார்ச்சர் தாங்க முடியல. என்ன ஐயோ, அது ரோஷல் என்ன மேக்கப் போட்டுட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுது. ரோஷலியா சொல்கிறீங்க? காயத்ரி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போ ரோஷல் அழகா இல்லையா? அது இது நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப பிடிக்கும் அந்த நிகழ்ச்சி. எவ்வளோ நாள் பார்ப்பீங்க? நீயா நானால வந்து கோபிநாத் சார் பயங்கரமாக விவாதம் பண்ணுவார். எந்த ப்ரோக்ராமு? ஆனால் எனக்கு வந்து பழைய பாட்டு குடியிருந்த கோயில், இந்த 1001 பாடலாம் எம்ஜிஆர் சூப்பராக பாடியிருப்பார், நடிச்சிருப்பாரு. உங்களுக்கு பிடிக்குமா? அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அநேகன் படம் வரப்போகுது நினைக்கிறேன். அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பார்க்க போகிறீங்களா அந்த படம்? எனக்கு மேக்ஸில் வீக்கு, ஆனால் சயின்ஸில் நல்லா படிப்பேன். எந்த சப்ஜெக்ட்டு? நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா கௌரிவாக்கம் எஸ்ஐவிடி காலேஜ், அங்கே தான் படித்தேன். ஓகே, ஃபுல்லாக கேர்ள் ஃப்ரெண்ட் அதிகம் எனக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் நிறையா? பசங்க பார்த்தா ரொம்ப மொக்க பண்ணுவானுங்க அடிக்கடி என்கிட்ட. இருந்தாலும் நான் வந்து அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அடிச்சிருவீங்களா திருப்பி? ஒரு நாள் ஜிம்முக்கு போடலாம் எனக்கு உடம்பே வீக் ஆகிடும். ஏன், என்ன பண்ணுவீங்க ஜிம்மில் போய்? ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பாட்டுலாம் பிடிக்காது. ஓகே, ஒரு கவிதை சொல்லுங்களேன்.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு என்ன கேள்வி கேட்பாங்க. நான் எப்போவுமே இப்படிதாம்மா அப்படின்னு சொல்லுவேன். வேற என்னெல்லாம் கேட்பாங்க? எங்கள் தங்கச்சி பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பு. வீட்டில் எல்லா வேலையும் பெர்ஃபெக்டாக பண்ணும். நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுவீங்க? இன்னும் 2 வருஷத்துக்கு கல்யாணம் எனக்கு. ஓகே, எப்படிப்பட்ட பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? பொண்ணுங்க பசங்க பொதுவாக எல்லாருமே என்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் நான் எனக்கு பிடிச்சவங்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். அப்போ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க? அது எங்கள் ஆஃபீஸில் மொத்தம் 65 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரியமா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? அதாவது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த நான் சின்ன வயசுல அடிக்கடி திருடுவேன். இந்த மாங்காய் திருடி சாப்பிடுவேன். அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஓகே, வேற என்னெல்லாம் திருடுவீங்க? எனக்கு கிரிக்கெட் நல்லா ஆடுவேன், கோலி ஆடுவேன். ஓகே, 2 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு பாத. ரொம்ப நன்றி. லெட்ஸ் வெல்கம் காயத்ரி. அடிக்காதம்மா. கங்க்ராச்சுலேஷன். நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. ஓகே, அதான் அது ஒட்டி வச்சது வெளிய வைக்கலாம்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, காயத்ரிக்கு பிடிச்ச டான்ஸ் இது? பசிச்சு தொலையுது எனக்கு. ஏன் அப்படி? எங்க வீட்ல வந்து ஒரு நாய் இருக்கு. பேர் என்ன? எங்களோட குட்டி பூனை. அது வந்துட்டு எப்பவுமே தூத்துருன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? பேச பிடிக்கலன்னா பேச பிடிக்கலன்னு சொல்லிடணும். என்ன பார்த்தா சொல்றீங்க? எனக்கு அவர் பேசுற டார்ச்சரா இருக்குது. அப்பனா அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. கண்ணு எரியுதுப்பா எனக்கு. ஏன் அப்படி? எங்க வீட்டு பூனை பேர் தங்க புஷ்பம். தங்க புஷ்பமா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய லைக் சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும்? எனக்கு இந்த பப்புக்கு போறது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பூனை பேர் என்ன சொன்னீங்க? தங்க புஷ்பம். தங்க புஷ்பம். மாற்றி யோசி முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சீக்கிரமாக வந்து பட்டாரன் அவுட் ஆனது வந்து நம்ம காயத்ரி தான். ஏற்கனவே அவங்க 800 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து 200 போய் இப்போ நீங்கள் 600 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க காயத்ரி. அண்ட் அதை தொடர்ந்து ரோசல் அவர்கள் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க பேசினாங்க. அதனால் வந்து அவங்க ஏற்கனவே 800 இருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 100 மட்டும் போய் இப்போ 700 பாயிண்ட்ஸ் இருக்காங்க ரோஷல். அண்ட் நம்முடைய கவிஞர் இளவேனில் அவர்கள் எந்த பாயிண்ட்ஸு கம்மியாகாம 800 புள்ளிகளில் இருக்கிறார். அண்ட் இன்றைய நாளுடைய வின்னர் கவிஞர் இளவேனில் அவர்கள். அண்ட் 2வது இடத்தை பிடிக்கிறார் ரோசமுள்ள ரோசல். 3வது இடத்தை பிடிக்கிறார் சங்க தமிழச்சி காயத்ரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட சீஃப் கெஸ்டாக திகழ்கிறார் காயத்ரி. காயத்ரி, ப்ளீஸ் கம் அண்ட் டூ த ஹானர்ஸ். நம்ம சீஃப் கெஸ்ட் காயத்ரி கையால் கிளாசிக் கிச்சன்ஸ் வழங்கக்கூடிய 15,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஃபார் இளவேனில் அவர்கள். வாங்க இளவேனில். ஜஸ்டிஸ் சல்வார்ஸ் வேளச்சேரியன் சேலையூர் வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஃபார் ரோஷல். வாங்க. காயத்ரி அவர்களுக்கு தி சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 7,500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அண்ட் உங்கள் 3 பேருக்கும் கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். 3 days 2 nights தங்கக்கூடிய வசதியுடன் உங்கள் 3 பேருக்கும் ஒரு ஹாலிடே பேக்கேஜ் ஃப்ரம் ஸ்டர்லிங் ஹாலிடேஸ். ஓகே, 4 பேர் ஆட போகிறோம். நல்லா ஜாலியாக ஒரு பாட்டு போடுங்கண்ணே. மாரி ஊதாரி புட்டுக்கு நனி நாரி மூட்ட மீனாச்சி மூஞ்ச கை மீனாச்சி ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். அருமையான இந்த பாடலுக்கு வந்து எப்படி நம்ம அருமையான கெஸ்ட் டான்ஸ் ஆனாங்களோ அதே மாதிரி அருமையான கெஸ்ட்டோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுது மாகாப் ஆனந்த். இன் ஆர்பிட் கேபிள் அண்ட் வயர் வழங்கும் அது இது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர் அண்ட் இன்வெர்டர். கோ ஹோம் அண்ட் சீ யூ.